இது தமிழன் ராகுல் காந்தி சார், இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது? ஏன்னா இந்த விஷயத்துல சிபிஐ வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்புக்குள்ள இந்த வழக்கு இருக்கும் பொழுது இதுல கணக்கு தீர்ப்போம் அப்படின்னு ஒரு அமைச்சர் பொதுவெளியில பேசுதல் அப்படின்றது அது ஒரு தவறான முன்னுதாரணம் தானே. இன்னொரு விஷயம், ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க களத்துக்குள்ள நேரடியாக போடும்பொழுது சாட்சியை கலைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் பொழுது அதை செய்யலாமா? அதுக்குண்டான முகாந்திரம்லாம் இல்லை. முதல் விஷயம், நீதிமன்றம் சொல்கிற எல்லா விஷயங்கள்லையும் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்குங்கிறது ஐயாவுக்கு தெரியும். அவருக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, ஐயா சொன்னார் எல்லாரும் இந்த நிகழ்வுக்கு பிறகு காணாமல் போயிட்டாங்க. அதுவே முற்றிலும் மறுக்கக்கூடிய ஒன்று. அப்படிலாம் ஒன்றும் யாரும் இங்கே ஓடி ஒழியலை. இன்னொன்று, இந்த வழக்கு சிபிஐட்ட இருக்கிறத தாண்டி இன்றைக்கு இடையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதனுடைய இது தாவேகாவினுடைய வெற்றியாங்கிறத தாண்டி இது திமுகவினுடைய தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, இது இல்லை, இது இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, திமுக ஆட்சியினுடைய தோல்வி, திமுக தேர்தல் பிரச்சாரத்தினுடைய தோல்வி, திமுக தேர்தல் இந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவினுடைய தோல்வி, அதுக்கப்புறம் இயற்கைக்கு முரண்பாடாக அவங்க எடுத்த பல முடிவுகள், தேர்தல் முடிவுக்கு பிறகு அவங்க அமைக்க நினைச்ச கூட்டணியினுடைய தோல்வி, அதனுடைய தோல்வியினுடைய நீட்சியாக தான் இன்னைக்கு இந்த தோல்வியையும் அவங்க உச்சநீதிமன்றத்தில் வாங்கியிருக்கிறாங்க. இன்னொன்று, இவங்க அதாவது எஃப்ஐஆரில் பேரே இல்லாத ஒரு மனிதர் மீது கலங்கம் சுமத்துறதும், தொடர்ந்து பொய் வழக்குகளை ஜோடித்து ஒட்டுமொத்தமாக ஒரு முதல்வர் எங்கே போகணும்னு முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ஆட்சியில் இல்லாமல் எதிர்க்கட்சியில் இருக்கிற, எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற இப்போவே ஒரு முதல்வர் இங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறவங்க, நாங்கள் அன்னைக்கு இந்த தேர்தல் களத்தில் நிற்கிற போது எங்களுடைய பிரச்சாரத்துக்கெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இவங்க பண்ணியிருப்பாங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற இந்த குட்டுக்கு, உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிற குட்டுக்குனுடைய வெளிப்பாடாக பார்க்குறோம். எல்லாம் தமிழ்மணி சார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் நடக்கிறப்ப நம்ம 5 பேரும் இருக்கிறோம், அந்த 5 பேர்ல ஒருவர் மட்டும் அங்கிருந்து அப்ஸ்காண்ட் ஆகிறாரு அல்லது காணாமல் போகிறார் அப்படின்னா எங்கேயுமே காணாம போகலையே. காணாம போனங்கிற வார்த்தை தவறு சார். ஏன்னா எங்க சார் காணாம போனாங்க? அங்கிருந்து கிளம்பி எல்லாருடைய சார் இப்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவுடைய செல்போன் அணைக்கப்பட்டிருந்தது. இல்ல சார், ராஜ்மோகனுடைய செல்போன் அணைக்கப்பட்டிருக்கிறது. புஷி ஆனந்த் 12 நாட்களாக எங்க இருந்தாரு தெரியல. இல்ல, இது எல்லாத்தையும் ஓர வச்சிருங்க சார், இது எல்லாத்தையும் ஓர வச்சிருங்க. இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்குள் இருக்கும் பொழுது இந்த வழக்கை பற்றி பேச வேண்டிய அவசியம் அமைச்சர் ஆதவர்ஜுனாவுக்கு எந்த புள்ளியில வருது சார்? இந்த வழக்கை பற்றி அல்ல, அந்த மக்கள் எங்களை பார்த்து எங்கள் தலைவர், ஒரு தலைவனை நோக்கி வந்த மக்களுக்கு ஒரு இடையூறு நடந்தது, இவ்வளவு பெரிய ஒரு எப்படி சொல்றது, எல்லாரும் மனம் சங்கடப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த நிகழ்விற்கான பதிலை இந்த காலம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்குண்டான வெளிப்பாடு தான் அவருடைய பேச்சில் இருந்தே தவிர அவர் வேற எந்த விஷயத்தையும் சொல்லல. முதல்ல அவர் சொல்றாரு கணக்கு தீர்க்கப்பட வேண்டி இருக்குது. ஆமா சார், எது உண்மையோ எது அரசியல் களத்துக்குள்ள பேசலாம் சார். நடந்தது ராகுல் காந்தி சார், நீங்க அரசியல் களத்துக்குள்ள இதை பேசலாம், நீங்க பொது மேடைகள்ல பேசலாம், பிரச்சார மேடைகள்ல பேசலாம். ஒரு அமைச்சராக ஒரு அதிகாரத்துக்குள் இருக்கக்கூடிய ஒருத்தவர் கரூர் சம்பவத்துல கணக்கு தீர்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு ஒரு பின் பாயிண்ட்ல ஒரு கட்சியை பார்த்து துஷ்பிரயோகம் நடக்கும் இல்லையா? அதுதானே திமுக சொல்றாங்க. எங்களை பார்த்து, எங்கள் தலைவரை பார்த்து வந்தவர்கள் இறந்து போனதற்கு அதுக்கு சரியான பதிலையும் அதற்கு சரியான தீர்வையும் எடுத்து கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும் சார். அது இந்த மக்களுக்கான தீர்வா தானே சார் இருக்கும். அது எப்படி சார் தவறானதா? தற்பொழுதைய முதலமைச்சர் விஜயை பற்றி குற்றவாளின்னு எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டிருக்குதா? இல்ல. அப்புறம் ஏன் நீங்க எங்களை பற்றி சொல்றீங்க, எங்களை பற்றி சொல்றீங்க சார்? எங்களை நோக்கி எங்க தலைவரினுடைய நிகழ்ச்சி அப்படி சொல்ல சார். நான் எங்கள் தலைவரின் நிகழ்ச்சிக்கு, தலைவரின் நிகழ்ச்சிக்கு நான் சொல்றேன், முன்னாள் அமைச்சர்கள் இந்த வழக்கு தொடர்பாக திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் யாராவது சொன்னாங்களா? ஈவன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இபிஎஸ் கூட சட்டமன்றத்தில் உங்களுக்கு ஆதரவாக தான் பேசினாரு. அதுதான் சார் நானும் சொல்றேன். எங்கள் தலைவரை பார்த்து, நான் என்ன சொல்றேன், எங்கள் தலைவரை பார்த்து, எங்கள் தலைவரை பார்க்க வந்தபோது நடந்த இந்த நிகழ்ச்சியில நடந்த உண்மையை மக்களுக்கு கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கு இல்லையா? அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க சொன்ன அதே விஷயத்தான் சொல்றேன். மக்களுக்கு இது என்ன அப்படிங்கிற உண்மையை காலம் கண்டிப்பா பதில் சொல்லும் சார். அந்த பதிலுக்கு உண்டான முன்னுதாரணமா தான் அவருடைய பேச்சை நான் பார்க்கிறேன். அப்படிதான் அதை பார்க்கணும். ஆனா தமிழ்மணி சார் சொல்றது அப்படி இல்ல. தமிழ்மணி சாருடைய பார்வை அப்படியா இருக்கலாம், ஆனா எல்லாருடைய பார்வை அப்படியே இருக்க முடியாது. ஒரே ஒரு புள்ளி தான் சார் இதுல ரொம்ப கிளியர் கட்டா இருக்குது.
அமைச்சர் ஆதவர்ஜுனா பேச வேண்டிய அவசியம் என்ன வருதும் அதற்கு அடுத்து 10ஆம் தேதி அவர் முதலமைச்சர் அங்க ஸ்பாட்டுக்கு போறதுன்றது ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்களே வழக்குல. இந்த வழக்கு இப்படிதான் போகணும், இந்த வழக்குல வந்து முந்தைய காலங்கள்ல முடிச்சிடறேன், முந்தைய காலங்கள்ல தாவேகாவை சிக்க வைக்க முயற்சி பண்ணாங்க, இப்போ எங்கள்கிட்ட கேம் இருக்குது, எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, நாங்க திமுகவை பழி வாங்குவோம். இதான ஹிடன் ஏஜெண்டா, இதான மறைமுகமான மெசேஜ். பழி வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை சார். ஏன்னா யார் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு உண்டான தண்டனை அது தானா வந்து சேரும் சார், நீதி வெல்லும். அதனால அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. எல்லாத்தையும் விட்டுலாம் சார், அதெல்லாம் இந்த வழக்கு இல்ல சார், எல்லாத்தையும் விட்டுலாம் சார். எங்களால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை போய் முதல்வர் சந்திக்கிறதுல என்ன சார் தவறு இருக்கு? ஒரு எங்களுக்காக வந்து எங்கள் தலைவர் தான் சொல்றாங்க, என்ன சார் அதுல ஒரு பிரச்சனை கிடையாது, தவறு இல்ல சார். முதல்வர் அக்யூஸ் கிடையாது சார், இல்ல சார், முதல்வர் அக்யூஸ் கிடையாது, முதல்வருடைய பெயர் எஃப்ஐஆர்ல இல்ல, அவர் போகலாம். ஆனா வழக்கு சிபிஐல இருக்குது, சிபிஐல எந்த இடத்துலயும் தடுக்கலையே, சாட்சியை கலைச்சிருவீங்கன்றார் தமிழ்மணி சார். இல்ல சார், நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுலயோ அல்லது எந்த இடத்துலயும் சார் மக்கள் வரி பணத்தெல்லாம் செலவு பண்ணி கார் ரேஸ் விட்டதை விடலாம் நாங்க போய் எந்த இடத்துலயும் மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோம் சார். ராகுல் காந்தி அப்படி இது அது கூட ஒப்பிட முடியாது இல்ல சார். அப்படி அதாவது அரசு சார் ரொம்ப ஈஸியான கேள்வி சார், தமிழ்மணி சார் வைத்து ரொம்ப எளிமையான கேள்வி. ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அந்த சம்பவத்தினுடைய ஸ்பாட்ல இருந்து ஒருத்தர் போறாருன்னா அவரை நீங்க முதல்ல குற்றவாளியா சேர்த்திருக்கணும், முடிச்சிடுறீங்க, சேர்த்திருக்கணும். ஆனாலும் நீங்க சேர்க்கலன்றது உங்களுடைய பிழை. இரண்டாவது புள்ளி என்றது வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்க பதவி கொடுக்குறீங்க அல்லது ஒரு நியமன ஆணை கொடுக்குறீங்கன்னா அவங்க நாளைக்கு எனக்கு கிடைச்சிருச்சு, நாங்க இதுக்கும் தாவேகாவுக்கு சம்பந்தம் இல்ல, இதுக்கும் தாவேகாவுடைய நிர்வாகிகளுக்கு சம்பந்தம் இல்ல நகர்ந்துட்டாங்கன்னா அரசு அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்கா சார்? அரசு இவங்களுக்கு அரசு பதவி கொடுக்க போறோம் எங்கேயாவது முதல்ல அதை சொல்லியிருக்கா? தமிழ்மணி சார் நீங்க தான் சொல்லணும் சார். முதல்ல சொன்னது நான் கேட்டேன், எல்லா பத்திரிகையிலும் இருக்குது. நான் கற்பனை எப்படி இருக்கு? ஆமா இருக்கு சார், சார் எல்லாத்துலயும் இருக்கு சார். அரசு சொன்னுச்சாங்கறத கேள்வி. அரசு சொன்னதற்கு அப்ப கொடுக்கல, பணி நியமன ஆணை கொடுக்கப்படல. இல்ல இல்ல, முதலமைச்சர் அரசு இல்லையா? அரசு சொல்லல, முதலமைச்சர் அப்ப அரசு இல்லையா? அரசு சொல்லல, அதாவது சொன்னதுக்கு அப்புறம் தானே சார் சொல்லணும். சொல்லாததை சொன்னேன்னா இல்ல சார். அப்ப ஒரே ஒரு நீங்க கிளாரிஃபை பண்ணுங்களேன், அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியமன ஆணை கொடுக்கப்படாது. மக்களை சந்திப்பதில் எந்த விதமான சந்திக்கலாம் சார். ஒரே 2 புள்ளி சார். சம்பவம் நடந்த பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை தாவேகாவுடைய தலைவராக தற்போதைய முதலமைச்சர் அப்போதே சந்திச்சிட்டார். ஆமா, மீண்டும் சந்திக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த நிகழ்வுக்கு பிறகு அவர்கள் எல்லாம் எங்களுக்கு இப்ப நான் சொல்றேன் இல்லையா, அதாவது இன்னைக்கு முதல்வராக இருக்கிற போதே அவரை கரூருக்கு போவேனான்னு தடுத்து நிறுத்துறாங்க எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துட்டு. ஆளும் கட்சியா இருக்கும்போது அப்ப எந்த அளவுக்கு அவங்க மக்களோட எங்களை இணங்க விட்டுருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அவங்க எந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஆளுங்கட்சியா இருக்கப்ப எதுவும் பண்ணல சார். அப்போ எஃப்ஐஆர்ல கூட உங்க பேர் தலைவருடைய பேரை சேர்க்கல சார். அப்போ மக்களை சரிவர ஒரு 3 டாட் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு 3 டாட் நான் கனெக்ட் நீங்க சொன்னதுல இருந்தே இல்ல ஒரு 3 டாட் நீங்க சொன்ன இடத்துல இருந்தே நான் சொல்றேன் சார். பாதிக்கப்பட்டவர்களை எங்கள் தலைவர் சந்திப்பதை ஆளும் கட்சியாக இருந்தபோதே அவர்களுக்கு விருப்பம் இல்ல. கோரிக்கை மனு வச்சீங்களா? இல்ல சார், ஒரு கோரிக்கை மனு காட்டுங்க. அந்த சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் காவல்துறையை அணுகினோம். முயற்சி செய்யலாம் சார். வீட்ல உட்கார்ந்து முயற்சி செய்ய முடியாது சார். அங்க இருந்து வந்தப்போ எஸ்பி சொல்லி தான் வந்தோம். எஸ்பி சொல்லி தான் வந்தோம். ஆதாரத்தை காட்டணும். நீங்க எஸ்பியையோ காவல்துறையினுடைய அதிகாரிகளையோ அந்த சரகத்துக்கு உட்பட்ட காவலர்களே சந்திச்சு அவங்களுடைய கட்சி சார்பாக ஒரு மனு கொடுக்கப்பட்டது, அந்த மனு சந்திக்கணும்னு சொல்லப்பட்டுச்சா சார்? எல்லாரும் போய் கேட்டதனுடைய அங்க மாவட்ட செயலாளர் நம்ம சொல்லிக்கலாம் சார். ஆமா சார், காவல்துறை அணுகுனீங்களா சார்? காவல்துறை அணுகிருக்கணும் சார். சார் எங்களை தான் சொல்றேனே சார், அணுகக்கூடிய அளவுலயே நீ காவல்துறை எங்களை நடத்தலையே சார். சார் அப்படி யாரும் பண்ண முடியாது. பண்ணல சார், அப்படிதான் நடந்தது. நான் சொல்றேன் பாருங்க, நடந்தது. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நடந்தது. ஒருவேளை கடந்த காலத்தினுடைய ஆட்சி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிருந்துச்சுன்னா தாவேகாவினுடைய தலைவர் விஜயனுடைய பெயரை எஃப்ஐஆர்ல சேர்த்து அவரை கைது செய்து அவருடைய சிறையில் அடைச்சிருந்தாங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லலாம். ஆனால் அப்படி எதுவுமே செய்யலையே. நீங்க கேட்ட கோரிக்கை சிபிஐக்கு மாத்திட்டாங்க. அதை தாண்டி நாங்க கோர்ட்டுக்கு போனோம், நாங்க அங்க வாங்கணும். மாற்றப்பட்டுச்சு இல்லையா சார்? ஆமா சார், மாற்றப்பட்டதுதான். ஆமா, அப்ப நீங்க எப்படி இல்லன்னு சொல்லுவீங்க நீங்க? சார் இது நாங்க அங்க கோர்ட்டுக்கு போனது காரணமே இந்த மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லாத காரணமா தான் சார் போனோம். 3 டாட் நான் கேட்கிறேன். ஒன்று, கரூரினுடைய தற்பொழுது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். அதே மேடையில் அமைச்சர் ஆதவர்ஜுனா கரூர் விவகாரத்திற்கு நாங்கள் பழி தீர்க்க வேண்டி இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை, ஒரு விமர்சனத்தை திமுகவை நோக்கி கேட்கிறார். அதை இன்னமும் சொல்லணும்னா கரூர் சம்பவத்தினுடைய விளைவாகத்தான்
தற்பொழுது திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கொளத்தூர்ல தோற்றார்னு சொல்றார். 2வது டாட்டு. 3வது டாட்டு, தற்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தாவேகாவுடைய தலைவர் ஜோசப் விஜய் கரூருக்கு போய் அந்த மக்களை சந்தித்து பணி நியமன ஆணைகள் கொடுக்குறாங்கன்னா இதுக்குள்ள எந்த பொலிட்டிக்கல் கேமும் இல்லையா, இதுக்குள்ள எந்த பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவும் இல்லையா? இந்த கேமுக்குள்ள அரசியல் பழிவாங்குதல் நடவடிக்கையோ அல்லது அரசியல் துஷ்பிரயோகமும் இல்லைன்றீங்களா? இல்லை சார், இல்லை சார். இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நலன் தானே தவிர, பாதிக்கப்பட்ட மக்களோடு இந்த அரசு நிற்குங்கிறதனுடைய செயல்பாடு தானே தவிர, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த இன்டென்ஷனும் இல்லை சார். அப்படி இன்டென்ஷனோட செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கரூரில் நீங்கள் சொன்ன அதே தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் எங்களோட இணையும் பொழுது அந்த நிகழ்வு நடந்தது தான். அது கூட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதனுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம் சார். இந்த கரூரில் நடந்த நிகழ்வின் வெளிப்பாடாக கூட கொளத்தூரில் ஒரு தோன்றிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்? அது மட்டும் இல்லை, அதை தாண்டி கடந்த ஆட்சியில் திமுக செய்த ஒவ்வொரு எப்படி சொல்றது, திட்டம் என்ற முறையில் நாங்கள் கொடுத்த வெள்ளை அறிக்கையில் கூட பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு துறையிலையும் அவங்க சார்ந்து செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தினுடைய வெளிப்பாடு, அதனுடைய பதிலாக தான் சார். கரூர் சம்பவத்தினுடைய விளைவாக எதிர்க்கட்சி தலைவராக, அதாவது திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கொளத்தூர்ல தோக்குறாருன்னா கரூர்ல தாவேகா ஜெயிச்சிருக்கணும்ல. ஆமா சார், அதிமுக தானே சார் ஜெயிச்சது. அந்த மக்கள் தாவேகா மேல ஒரு கோவத்தில் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையே சார். நீங்க வாக்கு எண்ணிக்கை எடுத்து பாருங்க, அதாவது வாக்கினுடைய பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை எடுத்து பாருங்க, அது எந்த அளவுக்கு மக்களை இந்த தாவேகாவின் மீது ஒரு அபரிவிதமான நம்பிக்கை வச்சிருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். பேசலாம் தமிழ். ஓய்வு பெற்ற நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் இருக்கிற ஒரு விசாரணையை பொதுவெளியில் இப்படி கேள்விக்குள்ளாக்குறது கூட நீதிபதியின் மேலேயோ இல்லை நீதிமன்றத்தின் மேலேயோ ஒரு அவமதிப்பாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன். அதெல்லாம் தாண்டி இந்த வழக்கு சார்ந்து சிபிஐ கிட்ட இருக்குது. அது சரியான வகையில் எல்லாரும் நினைக்கிற மாதிரி, நாங்கள் எல்லாரும் மட்டுமல்ல மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரியான சரியான தீர்ப்பை காலம் சொல்லும். நன்றி சார்.